Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 11க்கான current affairs தான் பார்க்க போறோம். First question. தலைநகர் டெல்லியில் நடக்கும் உலக புத்தக கண்காட்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் நாடு எது? ஆப்ஷன் பார்க்கலாம். மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, ரஷ்யா. இதுக்கான ஆன்சர் வந்து சவுதி அரேபியா. நியூ டெல்லியில் உலக புத்தக கண்காட்சி வேர்ல்டு புக் ஃபேர் நடக்க போகுது. என்னையிலேருந்துனா February 10 18 வரைக்கும் நடக்க போகுது. இந்த புத்தக கண்காட்சிக்கு எந்த அமைச்சகம் ஏற்பாடு செஞ்சிச்சுன்னா கல்வி மற்றும் தொழில் மற்றும் வணிக அமைச்சகம் தான் இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த வருஷத்துக்கான தீம் உலக புத்தக கண்காட்சி 2024க்கான தீம் கருப்பொருள் என்னன்னா பல்மொழி இந்தியா ஒரு வாழும் பாரம்பரியம், மல்டிலிங்குவல் இந்தியா எ லிவிங் ட்ரெடிஷன். அதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். இந்த வருஷம் நம்ம சீஃப் கெஸ்ட்டாக எந்த கண்ட்ரியை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்னா சவுதி அரேபியாவை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் இலக்கியங்களை மேம்படுத்துவதில் கண்காட்சியின் சர்வதேச கவனத்தை எடுத்து காட்டுகிறது. இந்த நியூ டெல்லி வேர்ல்டு புக் ஃபேர் 2024 எங்கே நடக்க போகுதுன்னா பிரகதி மைதானம், நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய பிரகதி மைதானத்தில் தான் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரங்குள்ள தான் நடக்கப்பெற போகுது. நெக்ஸ்ட் கொஷின். ரோட் டு பாரிஸ் 2024 என்ற மாநாட்டை நடத்திய அமைப்பு எது? ஆப்ஷன் பார்க்கலாம். NADA, விளையாட்டுத்துறை, கல்வித்துறை, NDWBF. இதுக்கான ஆன்சர் NADA, நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் நடக்க போகுது. ஸோ அந்த அத்லெட்ஸ் வந்து இந்த மாதிரி போதை மருந்து ஊக்க மருந்து எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எதிர்த்து ஒரு மாநாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எங்கன்னா புதுடெல்லியில் பாரிஸுக்கு செல்லும் பாதை, ரோட் டு பாரிஸ் 2024. அதுக்காக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதோட நோக்கம் என்னென்னா தூய்மையான விளையாட்டு மற்றும் ஊக்க மருந்து எதிர்ப்புக்கான ஐக்கியம். குஜராத்தில் காந்தி நகரில் இருக்கக்கூடிய நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி தேசிய தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் தான் இந்த ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட் சோதனைக்கான சிறப்பு மைதானத்தை ஸ்ரீ அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், யூனியன் கேபினட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து திறந்து வச்சிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் டெஸ்டிங். Next question. SEBI banned 10 entities for stock rigging via TV show and why? SEBIக்கான அப்ரிவேஷன் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க ரீசெண்டாக வந்து 10 விருந்தாளி எக்ஸ்பர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அதாவது பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஜி பிஸ்னஸ் அப்படின்ற சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸ்டாக் பற்றி டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து அவங்க நியூஸ் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து செபி கண்டுபிடிச்சி இதனால் வந்து அந்த தீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஷேர்ட் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வித் ப்ராஃபிட் மேக்கர்ஸ் பிஃபோர் த ப்ராட்காஸ்ட் ஆன் ஜி பிஸ்னஸ். ஸோ இதனால் வந்து இது தெரிஞ்சு செபி வந்து இவங்களை பேன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 7.41 கோடி வந்து இதன் மூலமாக இவங்க பெற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இவங்க திரும்ப வாங்கிட்டாங்க. மேக்கிங் இல்லீகல் ப்ராஃபிட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். 2023 to 2024 இந்தியாவின் மொத்த பணவீக்கம் சராசரியாக எவ்வளவு சதவீதமாக குறைந்துள்ளது? இன்ஃப்ளேஷன் என்னன்னா நம்ம டெய்லி ஒரு குட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம், அது சடனாக ஒரு ப்ரைஸ் லெவல் அதிகமாச்சுன்னா அதுதான் வந்து பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். இந்த வருஷத்துக்கான எவ்வளோ சதவீதம் இருக்குன்னா 5.5 வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. RBI 2022 23 வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சுன்னா 6.7% இருந்தது பணவீக்கம். ஆனால் இப்போ வந்து 5.5% குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்மளோட டார்கெட் எவ்வளோன்னா 4% இருக்கணும் அப்படின்றத அச்சீவ் பண்ணுறது தான் வந்து நம்மளோட நோக்கம் அப்படின்ட்டுன்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபார் ப்ரொவைடிங் த நெசசரி பெட்ராக் ஃபார் சஸ்டைனபிள் க்ரோத். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு திருத்த மசோதா 2024 February 5 அன்னைக்கு ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. த வாட்டர் அண்டு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதை எதை அமெண்ட்மெண்ட் பண்ணி வந்திருக்குன்னா இந்த சட்டம் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974 அமெண்ட்மெண்ட் பண்ணி வந்தது தான் இந்த வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 ராஜ்யசபாவில் February 5 2024 அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல்
கண்ட்ரோல் போர்டு வந்து டு ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் த வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபடுதல் ஏற்படுறதை தடுக்கணும், ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீர்களை வந்து சுத்தப்படுத்துறது, அதாவது நீரில் வந்து டையை போடுறது, இண்டஸ்ட்ரி வேஸ்ட்டை கொட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து பெனால்ட்டியை இம்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிவியர் வயலேஷன், the bill decriminalizes several violation and instead imposes penalties. ஸோ இதன் மூலமாக எங்கே ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆரம்பிக்க போகிறாங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் தான் வந்து இதை ஆரம்பிக்க போகிறாங்க. மற்ற ஸ்டேட்லலாம் வந்து அவங்களே வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அந்தந்த மாநில அரசுகளால் பரிந்துரைக்கப்படும் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களின் தலைவரை நியமிப்பது தொடர்பானது. மசோதாவின் விதிகளின்படி நியமன செயல்முறை மற்றும் தலைவரின் சேவை விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை மத்திய அரசு பரிந்துரைக்கும். கூடுதலாக இந்த மாதிரி மாசுபடுத்தவர்களுக்கு வந்து எவ்வளோ ஃபைன் போடணும்னா 10,000 முதல் 15 லட்சம் ரூபாய் வரை இவங்களுக்கு அபராதம் விதிக்கலாம் அப்படின்றது தான் இந்த மசோதாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட், பாரத ரத்னா. 2024ஆம் ஆண்டில் 5 பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி அதிகமான பாரத ரத்னா எந்த வருஷத்தில் வழங்கியிருக்காங்கன்னா 1999. பாரத ரத்னா அப்படின்ற விருதை எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1954, 1954 தான் பாரத ரத்னா அப்படின்றத விருதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 பேர் பாரத ரத்னா விருது வாங்கினவங்க யாருன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த 3 பேர் தான் முதல் முறையாக பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க 1954. 1999 தான் வந்து 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க பாரத ரத்னா விருது. அதுக்கப்புறம் 2024 தான் 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யார் அந்த 5 பேர்னு பார்க்கலாம். பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் அவர்கள், பாஜக முதுபெரும் தலைவர் LK அத்வானி அவர்கள், முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் மற்றும் PV நரசிம்ம ராவ், வேளாண் MS சுவாமிநாதன், விஞ்ஞானி ஆகிய 5 பேருக்கு பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டுள்ளது. MS சுவாமிநாதன், டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு இந்திய வேளாண் விஞ்ஞானி மற்றும் தாவர மரபியல் நிபுணர் ஆவார். கோதுமை மற்றும் அரிசியின் உயர் விளைச்சல் வகைகளை அறிமுகப்படுத்தியதற்காக இந்தியாவின் பசுமை புரட்சியின் முக்கிய சிற்பி என்று அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா யார்னா நம்ம MS சுவாமிநாதன் அவர்கள். இவர் அதுக்கு முன்னாடி பெற்ற விருதுகள் என்னென்னதுன்னா பத்மஸ்ரீ 1967, ராமன் மகசேச விருது 1971 வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு 1972, உலக உணவு பரிசு 1987 வாங்கியிருக்காரு, பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு 1989, பாரத ரத்னா 2024. எல்லா சிவிலியன் அவார்ட்ஸும் இவர் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட், PV நரசிம்ம ராவ். பாபுலபர்த்தி வெங்கட நரசிம்ம ராவ் ஒரு இந்திய வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். 1991 முதல் 1996 வரை இந்தியாவின் 9வது பிரதமராக பணியாற்றியிருக்காரு. இந்தியாவின் பொருளாதாரத்தில் அதாவது LPGயை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் இந்த பிரதமர் தான். லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், இதற்கான சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியவர் இவர் தான் PV நரசிம்ம ராவ் அவர்கள். நெக்ஸ்ட், சௌதாரி சரண் சிங். சரண் சிங் உத்தரப்பிரதேசத்தின் முதல் காங்கிரஸ் அல்லாத முதல்வராக இருந்தார். மேலும் 1979 இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றிருக்கார். விவசாயிகளின் வெற்றியாளராக கருதப்படுபவர் இவர். வட இந்தியாவில் விவசாய சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு புதிய அரசியல் வகுப்பை உருவாக்கிய பெருமைக்குரியவர் இந்த சௌத்ரி சரண் சிங். நெக்ஸ்ட், இவர் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். இந்தியாவின் 5வது பிரதமராகவும் உத்தரப்பிரதேசத்தின் 5வது முதலமைச்சராகவும் பணியாற்றினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக வங்கியின் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீட்டு அறிக்கையில் 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? லாஜிஸ்டிக் செயல்திறன் இண்டெக்ஸ் இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் ரிலீஸ் பண்ணுது. இந்தியா எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்குன்னா 38வது இடத்துல தான் இந்தியா இருக்குது. இந்தியாவின் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளது. உலக வங்கியின் 2023 குறியீட்டில் 139 நாடுகளில் இந்தியா 38வது இடத்தை பிடித்துள்ளது.
நெக்ஸ்ட் கொஷின், தற்போதைய நிலவரப்படி ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள ரெப்போ ரேட் எவ்வளோ? ரெப்போ விகிதம் எவ்வளோ? ஆப்ஷன் பார்க்கலாம். 6.5, 5.5, 4.5, 7.5. ஃபஸ்ட்டு ரெப்போ ரேட்னா என்னன்னு பார்க்கலாம். நமக்கு இப்போ கடன் வாங்கணும்னா நம்ம போய் பேங்க்கில் லோன் கேட்போம். அதே மாதிரி பேங்க்குக்கே காசு தேவைப்படும் போது அவங்க ஆர்பிஐ கிட்ட போயிட்டு காசு வாங்குவாங்க. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆர்பிஐ போடுவாங்க. அதுதான் வந்து ரெப்போ ரேட்டு. இந்த வருஷம் ரெப்போ ரேட்டுக்கான சதவீதம் எவ்வளோனா 6.5%. இதை வந்து கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் பழைய ரெப்போ விகிதத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அறிவித்துள்ளார். கொஞ்ச நாளாகவே இதுதான் ரெப்போ ரேட்டாக இருந்திருக்கு, 6.5%. பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னா 4-6% இருக்கணும். பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக் க்ரோத் வந்து 7% இருக்குது. இணையம் வசதி இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமலே டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்த ரூபாய் முன்னோடி திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் கவர்னர் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.